47 பேர் கருவில் செஞ்சுச்சா இல்லையா? என்னத்தை கட்டிங்க வச்சுக்கிட்ட? நான் சொன்னதெல்லாம் அம்மா செஞ்சாங்க, நான் சொன்னதெல்லாம் கலைஞர் செஞ்சாரு. ஆனா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீ செய்ய மாட்டேன்றிய, நீ செய்ய மாட்டேன்றிய. ஐஏஎஸ் அதிகாரி வெளிப்படுத்த பட்சத்தில் உட்காந்துக்கிறிய, தானா 4 வார்த்தை பேச மாட்டேன்றிய. அதான உனக்கு எனக்கு சண்டை. இப்ப எடப்பாடி இருக்காரு, ஜெயலலிதா மாட்டாங்க, ஏதோ திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் ஏதோ 2 திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனா சினிமாவில வந்து புதுசு புதுசா வர்றாங்க இல்லமா, அவங்க நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே கை தட்டணுமா, ரசிச்சோமா, டாட்டா காட்டணுமான்னு இருக்கணும். எல்லா உத்தரவும் யார் போடுறா? எல்லா உத்தரவும் சபரீசன் போடுறாரு. எல்லா உத்தரவும் கிச்சன் கேபினெட் போடுது. யாராச்சும் திமுக உழைச்சு திமுக நான் இத்தனை வருஷமா திமுக இருக்கிறேன், எனக்கு சீட்டு கொடுத்து போய் வாங்கி வந்துருக்காங்க. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழ்நாட்டுல மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி இருக்குன்னா, மறைந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களிடத்திலே போராடி வாதாடி ஏழை மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டமன்றத்துல குரல் கொடுத்து சட்டமாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 38 மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதுக்கு காரணமாக இருந்தவன் இந்த கடலூர் மாவட்டத்தில் பிறந்த வேல்முருகன். சினிமாக்காரன் இல்ல, நான் முந்திரி காட்டுல பிறந்த பணங்காட்டு நரி இல்ல, முந்திரி காட்டு புலி, முந்திரி காட்டு புலி. அதனால் மண்ணுக்காக மக்களுக்காக நாட்டுடைய முதலமைச்சரை சட்டமன்றத்தில் நேர்காணலாக கேள்வி கேட்டவர் என் தாய் தமிழ். தமிழ் நாட்டில் அச்சை மொழியாக, ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, குடமழுக்கு மொழியாக, கோபம் மொழியாக ஏன் இல்லை என்று நாட்டில் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கேள்வி கேட்டவர் வீட்டுக்குள்ளே வேல்முருகன் எழுதமை தாய்மார்கள். சக்கரால என்ன செஞ்சா? பணக்காரன் ஏழை கரும்பு விவசாயிகளுக்கு பணமே தரல. 2000 பேரை திரட்டி அதே இடத்துல அவனை உட்கார வச்சு இழுத்து பூட்டி மறந்த என் பெண்ணோட ஆசிரியர் தலைமையில அதே இடத்துல ஒப்பந்தத்தை போட்டுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் சப் கலெக்டரையும் ஒரே போன்ல எல்லா அக்கௌண்ட்டுக்கும் விவசாயிகளுக்கு பணத்தை யாரு? என் மக்களுக்காக போராடக்கூடியவன். இங்கே வாழ்கின்ற என் தாய்மார்களே, உங்கள் பிள்ளை செல்வம் படிக்க வேண்டும் என்பதற்காக மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியை கொண்டு வந்தவன் அண்ணா யூனிவர்சிட்டியில கிண்டியில போய்தான் பிஇ படிக்கணும். ஒரு காலத்துல வேல்முருகன் கடலூர் மாவட்டத்துல தலைவரா உருவாகிற வரைக்கும், எம்எல்ஏ உருவாகிற வரைக்கும் எங்க போகணும்? பொறியியல் படிக்க எங்க போகணும்? கிண்டியில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி திமுக ஓட்டு போட்டது போதும், ரெட்டலைக்கு ஓட்டு போடுறது போதும், நீங்க நாமத்துக்கு ஓட்டு போடுறது கூட போதும். ஆனா இன்னைக்கு மக்களுக்காக போராடுறேன். போக்குவரத்து பாருங்க, அரசு போக்குவரத்து கழகம். அம்மா ஜெயலலிதா உயிரா இருக்கிற போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். ஏன்டா தமிழ்நாட்டை தூக்கின்னு கேட்டா என் பக்கத்து சொந்தக்கார சிவசங்கரன் சொல்றாரு, அது தூக்குவோம் தான், நாங்க வேண்டுகோங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டேன், அவன் சொன்னா தூக்கிட்டுன்றான். அப்ப நீ என்ன மந்திரின்னு கேட்ட? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நேரா எனக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியதானே? அவர் சொல்ல மாட்டாரு. உடனே என் ஜாதியில பிறந்த சிவசங்கரன் வந்து பதில் சொல்ல சொல்றது, முத்த கிருஷ்ணமூர்த்தி வந்து பதில் சொல்ல சொல்றது. குடிநீர் திட்டத்தை போடுங்களா, மக்களுக்கு விவசாயத்துக்கு கொடுங்களா, தண்ணி கொடுங்களா, குடிக்க தண்ணி கொடுங்களா, கட்டணம் வாங்காதீங்களா, வாட்டர் அடிச்சு விற்காதீங்கடா, பாக்கெட் அடிச்சு விற்காதீங்கடா, பெரிய பெரிய டேங்க்ல விற்காதீங்கடா அப்படின்னு சொன்னா சொல்றான். தண்ணிக்குள்ள கார்பரேட் பெரும் முதலாளி இருக்கிறாங்க, நாங்க என்ன செய்யறோம்டா? கார்பரேட் பெரும் முதலாளிக்கு தமிழ்நாட்டில் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தது திமுகவா ஆண்ட அதிமுகவா? எந்த கட்சி சொல்லுங்க? எந்த கட்சி சொல்லுங்க? போட்டுதா? அதை எடுத்து கேட்டவன் தாய்மார்களே, ஒரு ஓட்டம் நீங்க 2000 கொடுத்து வாங்கிடலாம், 5000 கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கொள்ளையோ கொள்ளை, வழிபறி, ராப்பக வழிபறி. இந்த டோல்கிட்ட எங்க பார்த்தாலும் போட்டுக்கிட்டு 75 டோல்கிட்ட போட்டுக்கிட்டு கேட்கறான் பாரு, கொள்ளடிக்கிறான் பாரு. அவன் விட்டு 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 போ, நம்ம ஊர்ல தான் இருப்பான், வேற யாரா இருப்பான், நம்மளதான் இருப்பான், அவன் இருப்பான். அவன் தான் அந்த திமிரு பிடிச்சி ஆறு அடிப்பான் தெரியுமா? இது 1000 ஓட்டுறானா? 5 சாமி நான் ஆரம்பிக்கிறேன்ப்பா. இந்த படையாச்சி, இந்த பறையரு, அருந்திதரு, தமிழ்ச்சாதி இருக்கான் பாரு, இவன் தான் நமக்கு குலகுருவே. இதைத்தான் பெரிய கட்சிகள் செய்யறான். பறையணும், படையாடிச்சு, வெட்டிக்கணும், புத்திக்கணும். திருவண்ணாமலை நிக்கும் போது நம்முடைய காட்டுமன்னாக்குள்ள வேட்பாளர் நிக்கச்சார்ல, நான் சொன்னேன் பாவம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்து எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன்றாரு, எம்பி பதவி உட்கராட்சி வர்றாரு, அவரை அண்ணன் போஸ்டா எம்எல்ஏ வாக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் நடித்தாதுன்னு சொன்னேன். வேற கட்சி யாராச்சும் சொன்னானா? வேற யாராச்சும் சொன்னானா? சொல்ல மாட்டான். இந்த வன்னியர் கரையர் சண்டை இருந்தாதான் அவனுக்கு பழப்பு, அவனுக்கு அரசியல் வாழ்வு. அதை பாருங்க, அவரு கேட்டது நாயபுரம் தொகுதி, அவரு கேட்ட தொகுதி எங்க நாயபுரம் தொகுதி. ஆனா பன்னூர்ல சிட்டிங் எம்எல்ஏ ஆகிற நானே என் தொகுதியில் அவருக்கு சீட்டை கொடுக்குறேன்.
சீட்டை கொடுத்துட்டு அரசு திருமாவளவன் அண்ணன் பாவம் அவர் நல்ல மனுஷன் அப்பாய் பண்றீங்க பிரஸ் போய் கேட்டாங்க, என்னங்க இந்த ஷானவாஸ் சீட்டு பண்றாரு என்ன நடக்குதுன்னு. அவர் சொன்னாரு, நான் ஷானவாஸுக்கு ராயபுரம் கேட்டேன், நாகப்பட்டினம் கேட்டேன், நன்னிலம் கேட்டேன், ஆனா ஸ்டாலின் தான் கம்ப்யூட்டர் கொடுத்தாரு அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்ப என்ன நோக்கம்? எம்எல்ஏ ஒருத்தன் வேல்முருகன் இருக்கிறான் கம்ப்யூட்டர்ல, யார் தொகுதியில கொண்டு வந்து விடுதலை சக்தியை நிக்க வச்சு பழைய மலையாச்சு என்ன செஞ்சுக்கலாம் சொல்லுமா? நம்ம காலி இறங்கணும், நம்ம வெட்டிட்டு குத்துறோம், நம்ம எஸ்சி எஸ்டி உள்ள போகணும். அங்க முத்துவேல் செல்வன் ஸ்டாலின் அண்ணா உட்காந்துக்கிட்டு மீண்டும் கலைஞர் முதலமைச்சர், முத்துவேல் ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி முதலமைச்சர், இன்பநிதி முதலமைச்சர். சரி, உங்க முதலமைச்சரா ஏத்துக்கிட்டோம். நாங்க என்ன கேட்டோம்? சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். பன்னீருக்கு 10.5% கேட்டோம், தரமாட்டேன்ட்ட. பாரதிதாசன் தலைமையில் நீதிபதியை போட்ட அந்த நீதிபதி இயங்கவே இல்லை. சரி, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து. நாங்க பழைய எத்தனை பேர் இருக்கோம், பழையாச்சி எத்தனை பேர் இருக்கோம், குளம் எத்தனை பேர் இருக்கோம், நரிக்குளம் எத்தனை பேர் இருக்கோம், யாதவர் எத்தனை பேர் இருக்கா, பிள்ளைமார் எத்தனை பேர் இருக்கா, வெட்டிமார் எத்தனை பேர் இருக்கா, நாயுடு எத்தனை பேர் இருக்கா, முஸ்லீம் எத்தனை பேர் இருக்கா, கிறிஸ்தவ எத்தனை பேர் இருக்கா, எல்லா தலைகளையும் எண்ணி அவர்களை எண்ணிக்கை கேட்டவாறு அவர்களுடைய வீட்டு பிள்ளை செல்வங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு, ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு சமமா வாய்ப்பு கொடுன்னு கேட்ட சமூக நீதி வந்த அரசு, முத்தமிழ் கலைஞர் ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின? யார் கட்டி பதில் இருக்கா? இருக்கிற திமுக அப்பாவி திமுக காலம் ஃபுல்லா கொடி பிடிச்சு கோஷம் போட்டு நீங்க உடைக்கலாம். ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன் இருக்காருல, யாரு? ஸ்டாலின். அவர் மருமகன் யாரு? சபரிசா. கார்பரேட் கம்பெனியை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல பிக் பண்றாருங்க எம்எல்ஏ சீட்டை. உண்மையா இல்லையா? இருக்கிறவங்க யாராச்சும் மறுக்க முடியுமா? எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டவர் வேல்முருகன். எனது தாய்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, மாற்றத்திற்காக ஒரு ஓட்டை, இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான ஒரு ஓட்டை, நேர்மையான வழியில் நின்று அறம் நின்று போராடுகிற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். சமூக நல்லிணக்கத்திற்காக போராடுறோம். மதக்கலவரம் இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்று போராடுகிறோம். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடுகிறோம். மாற்று அரசியல் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்று போராடுகிறோம். பசை பாபர் மசூதியில் இடிக்கிற சங் பரிவார கும்பலை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், இங்க இருக்கிற திட்டக்குள்ள இத்தனை கடைக்காரங்க இருக்கிறாங்க, இத்தனை வணிக பெருமக்களுக்கு என்னைக்காச்சும் வந்து ஒரு நாள் நண்பரை புத்தகம் அடித்துக் கொண்டு 15 வருஷம் எம்எல்ஏ இருக்க, 40 ஆண்டுகள் அரசியல் இருக்க, 5000 10,000 எந்த மெடிக்கல் மோனிஷா மெடிக்கல் ஓனரை வந்து கேட்டு 1000 ரூபாய் இல்லன்ட்டாரு. நன்றி. யாருக்கிட்டாச்சும் வந்து லஞ்சம் வாங்கினா, கமிஷன் வாங்கினா, சாராய கடை நடத்தினா, பார் நடத்தினா, கல்லு கடை நடத்தினா, மணல் பாறை நடத்தினா, திருட்டு லாட்டரி விற்கிறனா, கஞ்சா விற்கிறனா, போதைப் பொருள் விற்கிறனா, எதுவும் இல்லாமல் தனி மனித ஒழுக்கத்தோடு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் போராடுகின்ற வேல்முருகன் ஒரு ஓட்டுக்கு வந்து வேல்முருகன் ஓட்டுக்கு இருக்கிறார். 40 பேர் கருவில் செஞ்சுச்சா இல்லையா? என்னத்தை கட்டிங்க வச்சுக்கிட்ட? இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக எடப்பாடியாரு நான் எதிர்கட்சி தான் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்துருக்காரு. எதிரி காலேஜ் 11 மெடிக்கல் காலேஜ். வேல்முருகன் தான் கோரிக்கை வச்சான். அம்மா ஜெயலலிதா கிட்ட, கலைஞர் கிட்ட. இன்னைக்கு முத்துவேல் ஸ்டாலின் எங்க வந்தாரு? கடவுளுக்கு வந்தாரு, அரசு விழாவுக்கு வந்தாரு. போய் பக்கத்துல உட்காந்து சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்புக்குரிய தளபதி அவர்களே, உங்களை இந்த முறை விட மாட்டேன், எங்க அரசு விழாவில் இறங்குறதுக்கு ஏன் வேலை அப்படின்னாரு. ஆமா, 5 வருஷமா என் தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி கேட்கிறேன், ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அரசு கலைஞர்களுக்கு கேட்கிறேன். நீங்க எனக்கு தண்ணி காட்டிட்டே இருக்கீங்க. உங்க அப்பா நான் கேட்ட அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு, அனுமதி தர நாங்க இடத்துல இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மெடிக்கல் காலேஜ் மாவட்டத்துக்கு ஒண்ணு நாங்க அனுமதி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் தொடங்கிருக்கீங்க. நீங்க அதை தொடர்ந்து எடப்பாடி ஒரு காலேஜ் தொடங்கிருக்காரு. அதே மாதிரி உங்க அப்பா அவங்கள்ட்ட வந்து கடலூர்ல, பண்டூட்டியில, பணிக்கங்குப்பத்துல 3000 பேர் படிக்கிற இன்னைக்கு 100 கோடி ரூபாயில இன்னைக்கு இன்ஜினியரிங் கல்லூரி நான் கேட்டேன், கொடுத்தாரு உங்க அப்பா. நீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் சட்டமன்றத்தில் எழுந்து அறிவிக்க மாட்டேங்க? அதனால உங்க அரசு விழாவுக்கு உங்க இதே மாதிரி கேரா வந்தது இறங்க விட மாட்டேன். போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டேன். உடனே என்ன வேலை சண்டை போடுறேன், என்ன பிரச்சனை பண்றாரு? இல்ல இந்த அரசு விழாவில் என் கடலூர் மாவட்டத்திற்கு, அதுவும் என் பண்ருட்டி தொகுதிக்கு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட மக்களும் பின்தங்கிய வன்னிய மக்களும் இங்கே வாழ்கின்ற பல சாதி பிள்ளை செல்வங்கள் அரசாங்க கல்லூரியில் படிக்கணும். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. அரசு விழாவில் நீங்க கலை அறிவு கல்லூரி அறிவிக்கணும்னு சொன்ன திமுக நம்பரை கூட்டு போட்டு உண்மையா பையன் கேட்க சொல்லுங்க. உடனே முத்துவேல் கருணாநிதி மைக்கு பிடிச்சு சொன்னாரு, வேல்முருகன் கோவக்காரரு, என்கிட்ட சண்டை போடுறாரு, அவர் கோபமா பேசினாலும் அவர் இடத்துல உணவு இருக்கும் என்று சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திமுக காரர்கள் மறுக்க முடியுமா? யாருக்கிட்டாச்சும் ₹1 லஞ்சம் வாங்கிருப்பா, கமிஷன் வாங்கிருப்பா, எந்த மந்திரி வீட்லயாச்சும் போய் கான்ட்ராக்ட் வாங்கிருப்பா, எந்த விதத்திலாவது இந்த அரசாங்கத்திலும் 5 ஆண்டு காலம் பிரதிபலன் அடைஞ்சிருப்பா? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசமற்று போராடினேன். என் தாய்மொழி தமிழ் கோபுர மொழியாக வேண்டும், ஆட்சி மொழியாக வேண்டும், அலுவல் மொழியாக வேண்டும் என்று கேட்டினேன். எங்கள் தேவாரம் திருவாசகம், எங்களுடைய ஆறுமுகசாமி
சிதம்பரத்திலே பாட போன போது அங்க இருக்கிற டீச்சர்கள் குண்டு கட்டாத்துக்காக வெளியே வீசினா அன்னைக்கு ஸ்டாலின் அப்பா இருந்தாரு கலைஞரே, அவர்கிட்ட எழுந்து கேட்டேன், முத்தமிழ் அறிஞரே, தமிழின தலைவரே, டாக்டர் கலைஞர் அவர்களே, உங்கள் ஆட்சியில் என் தமிழ் தேவார திருவாசகம் நம்முடைய சிதம்பரம் திருச்சிதம்பரம் மேடையில் பேச விடமாட்டேன்றானே, இது நியாயமான கேட்டேன். உடனே கலைஞர் எழுந்தார். அந்த தலைவன் தலைமையா? உண்மையிலே அவர் தலைவராக ஏற்றுக்கிறார். அந்த தலைவர் எழுந்து சொன்னார், வேல்முருகா கவலைப்படாதே, உன் கோரிக்கை ஏற்கப்படும். தாய்மொழி தமிழில் அர்ச்சனை செய்வது மட்டுமல்லாமல் குடமுழுக்கு செய்வது மட்டுமல்லாமல் இனி தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற பெயர்மலையை தூக்கி எறியப்படும். சிதம்பரம் சிற்றம்பலம் மேடையில் ஆறுமுகசாமி ஓதுவார் தேவார திருவாசகம் தமிழில் ஓதுவார், என் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கும் என்று இன்று அமைச்சரை கட்டுப்பாட்டில் எடுத்தார் கலைஞர். ஆனா ஸ்டாலின் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன் திறக்க மாட்டாரு? யானா அவால் பேசுவாங்க, எவாலு அவாலு மந்திரவாதம் அவாலு. ஆக நான் கேட்கிறேன், சிவனை வணங்குறவங்க சைவத்தை வணங்குறவங்க இங்க இருக்காங்க. ஆனா இந்த மக்களுடைய கோரிக்கை, பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை ஏற்கனவே ஏற்கக்கூடாதா? ஏற்கனவே தானே. நமக்கு எல்லாம் தாய்மொழி என்ன சொல்லுங்கம்மா, தமிழ் தானே. உங்களுக்கு மந்திரம் தமிழ் ஒண்ணு பிடிக்காதா? இப்ப சுதந்திர இந்தியாவில் 75 வருஷம் ஆகியும் நம்ம கோயில்ல நம்முடைய தாய்மொழி தமிழ்ல அர்ச்சனை இல்ல, ஓதுவார்கள் இல்ல, குடமுழுக்கு இல்ல. இதெல்லாம் கேட்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சின்னம்பா என்ன கேமரா, லஞ்சத்தை பணம் பிடிக்கிற கேமரா, ஊழலை பணம் பிடிக்கிற கேமரா, கட்டி 6 மாசம் ஏவாவில் கட்டிய பாலத்தை, இடிஞ்சு போன பாலத்தை பணம் பிடிக்கிற கேமரா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத சகடிகளை பணம் பிடிக்கிற கேமரா, கேமரா கேமரா. அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இங்க என்னுடைய நண்பர் தான் அமைச்சர் கணேசன் இருக்கிறாரு. ஏதாச்சும் ஒண்ணு இந்த முத்திவர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி இந்த திட்டக்குடிக்கு வரலாற்று நாகிரி கலையை கொண்டு வந்திருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாருங்க, என் தொகுதியில் இருக்கு. இப்ப கலை அறிவியல் கல்வி கொண்டு வந்திருக்கேன். எம்ஆர்கே ஒரு வாய்ப்பை ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. வேளாண்மை துறை அமைச்சரா முதல் பட்ஜெட்டை போட்டீங்க, பாராட்ட நன்றி சொல்றேன். உங்க காலத்துல நான் பாலூர்ல 55 ஏக்கர் நிலம் இருக்கு, இல்ல திட்டக்குடியில கூட இருக்கட்டும், இல்ல காட்டு மன்னா கூட இருக்கட்டும், உங்களுடைய காலத்துல ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து கடலூர் மாவட்டத்தில் நிறுவி இங்க இருக்கிற ஏழை பிள்ளைச்சவங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ் அக்ரி, டிப்ளமா அக்ரி படிப்பதற்கு நீ வேளாண்மை துறை அமைச்சரா இருக்கும்போது செஞ்சாரா? எம்ஆர்கே. ஆனா என்ன செய்யறாரு? கடலூர் வள்ளலார் பெருவழியை இடிச்சு தரமட்டம் ஆக்கி என்ன செய்யறாரு? வணிக வளாகம் கட்ட போறாரா? என்ன கட்ட போறாரா? வணிக வளாகம் கட்ட போறாரா? நான் கேட்கிறேன், ஒரு வேளாண்மை துறை அமைச்சர்னா ஒரு கெத்து இருக்கணும், ஒரு துணிச்சல் இருக்கணும். என் மாவட்டம் இங்க தாழ்த்தப்பட்ட மக்களும் வன்னிய மக்களும் ஒடுக்கப்பட்ட விவசாய மக்களும் நாங்க தான் அதிகமா வாழ்றோம். என் மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு நான் ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை இந்த கடலூர் மாவட்டத்தில் கொண்டு வருவேன் அப்படின்னு அறிவிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, அறிவிச்சாரா? என் நண்பர் கணேசன் கிட்ட கூட எனக்கு தெரியாம ஏதாவது செஞ்சுதான் சொல்லுங்க. நண்பர் நல்ல மனுஷன், எளிய மனுஷன் தான், அதுல எந்த குறை கிடையாது. அப்படியே பொண்ணுங்க பார்த்தான்னு வச்சுக்க, அப்படியே கட்டி பிடிச்சி ஆயி பெரியமா அத்தை அப்படின்பா. அதாவது மந்திரிகள் அந்த தலைக்கடலாம் எதுவும் கிடையாது, நல்ல மனுஷன் தான். இருக்கிற மந்திரிலேயே கொஞ்சம் நல்ல மனுஷன் தான். கால் பாவம் 4 அடி இருந்தாலும் நல்ல மனுஷன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவருக்கு அதிகாரம் இருக்கா? அவருக்கு பவர் இருக்கா? அவருக்கு உத்தரவு போடுறா இருக்கா? எல்லா உத்தரவும் யார் போடுறா? எல்லா உத்தரவும் சபரிசம் போடுறாரு. எல்லா உத்தரவும் கிச்சன் கேபினெட் போடுது. யாராச்சும் திமுக உழைச்சு திமுக நான் இத்தனை வருஷமா திமுக இருக்கிறேன், எனக்கு சீட்டு கொடுங்க போய் வாங்கி வந்துருக்காங்க. அப்பாவி திமுக காரர்களே, போதும். நீங்க திமுகவுக்கு ரெட்டலைக்கு சூரியனுக்கு மாம்பழத்துக்கு கைக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டது இந்த கடலூர் மாவட்டத்திலிருந்து இந்த செம்மன் பூமியில பிறந்து 1952 ராமசாமி படையாட்சிக்கு பிறகு நான் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கேன். திமுக 234 தொகுதியில ஓட்டுக்கு வரைக்கும் நிறுத்துறாங்க. அண்ணா காலத்துல இருந்து நிறுத்தல, இன்னி வரைக்கும் நிறுத்தல, நான் நிறுத்திருக்கேன். 10 வயது கொஞ்சம் ஆட்டோ வயது உள்ள வாங்க நம்ம தான் பொறுத்து போகணும். என்ன செய்யறது? அப்படிலாம் இருக்கு. சினிமா காரணம்னா 32 காவல் வண்டி வருது பாதுகாப்புக்கு, முதலமைச்சருக்கு வந்து 40 வண்டி, முன்னாள் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் வந்துருவாங்க. இவங்க சட்டையை கட்டுவாங்க. நம்ம யாரு? விவசாயி, பாட்டாளி. நம்ம ஏதோ நம்ம பாட்டிக்கலாம், ஏதோ நம்ம இன்ஸ்பெக்டர் பாவம் வேருக்கு அப்படி இப்படி ஓடி கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுக்குறாரு. நன்றி. எங்களுக்கும் ஆட்சி வரும், எங்களுக்கு அதிகாரம் வரும். என் மக்களுக்காக வேண்டுகிறேன், மக்களுக்காக கட்டமைப்பு மட்டுமல்ல, மக்கள் மன்றத்துக்கு போகிறோம். நீங்க எப்போது பாருங்க, இந்த காலேஜ் எல்லாம் பீஸ் எவ்வளவு? ஒரு பீஸ் ஒரு காலத்துல இங்கிலீஷ் சீட்டு மாதிரி இன்ஜினியரிங் பி எல்லாம் பயங்கர ரேட்டு. அரசு இன்ஜினியரிங் கொண்டு வந்தவன் பண்புல ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருவான். ஒரு சீட்டு நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் பிஇ அதை இலவசமா கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி செஞ்சுட்டு வந்து நான் மக்களுக்காக கேட்கிறேன், போராடுவேன், கலைஞர்கிட்ட போய் ஃபைட் பண்ணுவேன், அம்மா ஜெயலலிதா ஃபைட் பண்ணுவேன். சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் மனப்பாதை அடிச்சுட்டு இருந்தான். அவன் மட்டும் ஆயிரக்கணக்கான பொங்கடிச்சுட்டு இருந்தான்.
முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா போன அம்மா இந்த மணல்பாரியை பூரா எல்லா கட்சிகளும் கூட்டு சேர்ந்துருக்கு கொள்ளடிக்கிறாங்க, அதனால இதை அரசுரிமை ஆக்குங்க. என்ன வேணும்னு சொல்றீங்க? நாங்க ஆமாமா, ஒரு நாளைக்கு 1000 ரோடு போகுது, ஒரு ரோடுக்கு 5000 போட்டா என்ன ஆச்சுமா? 2.5 கோடி. இந்த பணத்தை அரசுடைய கட்டணத்துக்கு வாங்கி ஏழை எளியர்களுக்கு மருத்துவ வசதி கொடுங்க, ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலவிடுங்கன்னு சொன்ன வேல்முருகன் யோசனை நல்ல யோசனை, வெரி குட் வேல்முருகன் என்று சொல்லிவிட்டு மணல்பாறைகளை பொதுப்பணித்துறை எடுத்து நடத்துவது உத்தரப்பிறப்பித்தது நடந்த புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். நான் சொன்னதெல்லாம் அம்மா செஞ்சாங்க, நான் சொன்னதெல்லாம் கலைஞர் செஞ்சாரு. ஆனா கலைஞர் மாமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீ செய்ய மாட்டேன்றிய, ஐஏஎஸ் அதிகாரி வெளிப்படுத்த படிச்சுட்டு உட்காந்துக்கிறிய, தானா 4 வார்த்தை பேச மாட்டேன்றிய. அதான உனக்கு எனக்கு சண்டை, வேற என்ன சண்டை? பங்கா பிடிக்கல, சொத்தா கேட்ட, கமிஷனா கேட்ட, என்ன கேட்ட? எதுவும் கேட்கல. என் மக்களின் உரிமைகளுக்காக போரிட்டேன். ஈழத்தில் இருக்கிற என் குழந்தைகள் செல்வங்கள் படிப்பதற்கு மருத்துவம் படிப்பு வசதிதாருங்க. என் தமிழ்ச்சாதிகளை சிந்திங்க. எத்தனை வருஷம் ஓட்டு போடுற ஜாலியா இருப்பீங்க, சாதி சண்டை போடுற ஜாலியா இருப்பீங்க. வணிகத்தை என்னைக்கு நீங்க கைப்பற்றுனீங்க? யாமூர் முந்திரிய மாறாடி சேர்த்து எடுத்துக்கிட்டான், ஈரோட்டு மஞ்சள் வணிகத்தை மாறாடி சேர்த்து எடுத்துக்கிட்டான், எங்கூர் பாய்கிட்ட இரும்பு வணிகத்தை எடுத்துக்கிட்டான், இங்க தங்க வணிகத்தை எடுத்துக்கிட்டான், யாவூர் ஆச்சாரி நகைசெய்தி போட்டிட்டு தான், கொலுசு இருந்தான், அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான். என்ன இருக்கு நம்மகிட்ட? என்ன இருக்கு? டாஸ்மாக் கடை தான் இருக்கு, 12,500 டாஸ்மாக் கடை தான் இருக்கு. என் தமிழர்களே சிந்தியுங்கள், அருமை உறவுகளே, நண்பர்களே, மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருப்பவன் வேல்முருகன். எல்லாரும் நினைக்கலாம் வேல்முருகன் கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா நின்று அவர் ஆட்சியை பிடிப்பாரான்றீங்க. இப்படிதான் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வரும்போது ஓட்டு கேட்கும் போது எல்லாம் கிண்டல் பண்ணா கேள்வி பண்ணா அந்த ஒற்றை புரட்சி அங்க நடந்தது. அதே ஒற்றை விரல் புரட்சி இந்த மண்ணில் வேல்முருகனால் நடக்கும் என்ற மகத்தான நம்பிக்கை தான். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு ஜெயா கல்லிமூர்த்தி என்ற ஒரு மிக மிக பின்தங்கிய சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்ணை எடுத்திருக்கிறேன். என் உறவுகளே, தாய்மார்களே, மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்கள். என் வணிக பெருமக்களே, மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்கள். இந்த மாவட்டத்திலே கட்சி தொடங்கி நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகிட்டா நீங்க சொல்லலாம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார் தெரியுமா? எங்க கல்லூரி மாவட்டத்துக்காரன்னு சொல்லலாம். எடப்பாடியை முதலமைச்சர் இன்னைக்கு ஒட்டுமொத்த கொங்கு சமூகம் கொண்டாடுது. கொங்கு சம்பந்தம் ஒருத்தர் உருவாயிட்டாரு, எங்க கொங்கு மண்டலத்துல ஒரு உருவாக்கினா. ஆனா வடதமிழ்நாட்டுல யாராச்சும் சுதந்திர இந்தியாவில் 76 காலத்துல யாராச்சும் ஒருத்த முதலமைச்சர் கண்டுட்டாங்க சொல்லுங்க. இங்க திருமாவளவன் இருக்கிறாரு, அழகிரி இருக்கிறாரு, எம்ஆர்கே இருக்கிறாரு, பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு, பல தலைவர்கள் இருக்கிறான். யாருக்காச்சும் அப்படி விட்ட பணம் இருக்காங்க அந்த இடத்துக்கு. ஆனா வேல்முருகனாகிய நான் சொல்கிறேன், 2031 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக வேல்முருகனாகிய நான் என்னை முன்னிறுத்திய மக்களுக்கு ஓட்டு கேட்கிறேன். என் மக்கள் தீர்மானிக்கிட்டோம். இந்த ரத்தத்திலே ஊறியது. என்ன சொல்றாங்க? மயிலை கட்டி மலையை இழுப்போம், வந்தா மலை போனா மயிறு. அப்படி ஏன் அடுத்த போய் குடிக்கணும்? அடுத்த போய் ஒரு சீட்டு அரசு ஏன் பிடிச்சி எடுக்கணும்? ஏன் அண்ணாரி வாரத்துல காத்து கிடக்கணும்? ஏன் அதிமுக வாரத்துல காத்து கிடக்கணும்? ஏன் இங்கிருந்து எங்க எடப்பாடி டெல்லிக்கு போகணும் சீட்டை ஒதுக்கிறதுக்கு? ஆனா தமிழர்களாகிய நாம் ஒரு கூட்டணியாக உருவாக்கும் என்றுதான் தமிழர் வாழ்வுரிமை என்ற கூட்டணியை உருவாக்கி 40க்கும் மேற்பட்ட சின்ன கட்சிகள், பெரிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு மாற்று அரசியல் முன்வைத்திருக்கிறேன். எனதருமை தாய்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். போதும். 2000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க, பாத்திரம் கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, 8000 கூப்பன் வரும், 10,000 கூப்பன் வரும். எல்லாம் ஓட்டு வாங்குற வரைக்கும் தான். ஓட்டு வாங்கிட்டு அதுக்கு பிறகு யாரும் உங்களை எட்டி பார்க்க மாட்டான். என்எல்சி சிஎஸ்எஃப் சுட்ட போது எந்த மந்திரி வந்தாரு? எம்ஆர்கே வந்தாரா? கணேசன் வந்தாரா? சபா வந்தாரா? யார் வந்தா? ஒரு சிஎஸ்எஃப் ஒரு என்எல்சி தொழிலாளிய பேச்சுவார்த்தை வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அப்படியே எடுத்து நெஞ்சில துப்பாக்கியால சுட்டா. AK-47 போய் 2000 பேரோட உட்கார்ந்து அவனுக்கு நீதி கேட்டு 39 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொடுத்தவர் வேல்முருகனா இல்லையா? வேல்முருகனா இல்லையா? இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, லாக்கப் கொலைக்காக, என்கவுண்டருக்காக, எல்லாவற்றுக்குமாக, பாலியல் வன்கொடுமைக்காக, எல்லாவற்றுக்குமாக இந்த மக்களுக்காக நீதி கேட்கிற வேல்முருகனுக்காக நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த கேமரா சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தேடி தாருங்கள் என்று கேட்டு என்ன டிராபிக் ஆகும். அதனால மக்களை அதிக நேரம் காக்க வைக்க விரும்பல. நான் மீண்டும் சொல்றேன்னா, உங்க நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க. 2வது ஆனா ஒண்ணு சொல்றேன். இப்ப எடப்பாடி இருக்காரு, ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, ஏதோ திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் இருந்தாரு, ஏதோ 2 திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனா சினிமாவில இருந்து புதுசு புதுசா வர்றாங்க இல்லமா, அவங்க நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே கை தட்டணுமா, ரசிச்சோமா, டாட்டா காட்டணுமான்னு இருக்கணும். அவங்களுக்காக போய் சாவாதீங்க, சரியா? அவங்களுக்காக நிதி சாவாதீங்க.
ஒரு செல்ஃபி எடுத்துட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, என் குழந்தை செத்தா பரவாயில்ல, நான் விஜய வீடியோ கால்ல பேசிட்டேன், பனைவரை என்னை கூட்டு படம் எடுத்துட்டாருன்றாங்க. தமிழ் சமூகமே, கண்ணைக்கு பிறந்த மண்ணில் பிறந்த என் தமிழ் தாய்களே, என் தமிழ்ச்சிகளே, யாரும் யாவரும் கேட்டா எங்கள் வாடிய பெயரை கண்டபோது வாடினேன் என்றால் எங்கள் வரலா. இந்த மண்ணில் பிறந்த நீங்கள் இப்படி சினிமா மோகத்தால் கட்டுண்டு போவாதீர்கள், அழிந்து போவாதீர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வியிற்காக திருமாவளவன் என்கிற ஒரு தலைவன் போராடுகிறான், சமத்துவத்திற்காக கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? சரி, வேல்முருகன் கண்ணுக்கு தெரியல, வேல்முருகன் சாதியில பழையாச்சா போட்டுட்டான், இது நண்டு கொடுத்தா வலையில தங்காது, ஒற்றுமையா இருக்காது, போட்டு போட மாட்டான். இங்க கூட அதிசயமா இருக்கியா, பரட்டா நிகழ்ச்சி மீச வச்சுக்கிட்டு நல்லா மப்பளர் போட்டு வந்து நிக்கிறாரு. ரொம்ப நாளா அப்படியே பார்ப்பான், கீரியும் காரணம் பார்ப்பான். வேல்முருகன் எங்க ஐயாவை ஏற்றுவோம், எங்க சின்ன ஐயாவை ஏற்றுவேன். இப்ப அப்பமா வந்தாலும் பாருங்க நம்மகிட்ட வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம் பாட்டாளி. அதனால இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது சாதி சண்டை போற கட்சி இல்ல, மதக்கலவரம் பண்ற கட்சி இல்ல. இங்க வாழ்ற எல்லா மக்களையும் ஒரு கிடைக்கின்ற ஒரு கொடையின்றி கொண்டு வந்து தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும். தமிழ்நாட்டு அரசு வேலை 100% தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அனைத்தும் 90% அந்தந்த மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டும். என் தாய்மொழி தமிழ் அலுவல் மொழியாய், ஆட்சி மொழியாய், கோபுர மொழியாய் எல்லா நிலைகளிலும் தமிழுக்கு முதல் மரியாதை வேண்டும் என்று கேட்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். வருகிறது வரவேற்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. திட்டக்குடியை பார்க்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. பண்ருட்டி தொகுதிக்கு நிகரா, நெல்லிக்குப்பம் தொகுதிக்கு நிகரா, இன்றைக்கு நெய்வேலி தொகுதிக்கு நிகரா, கடலூர் தொகுதிக்கு நிகரா, விருத்தாச்சலம் தொகுதிக்கு நிகரா என் கட்சியினுடைய உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகத்தான வரவேற்பு அளித்து எப்படி இந்த எழுச்சி ஓட்டு கேட்கறது வந்த எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஓட்டு கேட்கற வரைக்கும் இருக்கணும். கூட்டு போய் பார்த்தீங்கன்னா திமுக பயங்கரமான ஆளு, பயங்கரமான ஆளு. அப்படியே உங்களை அப்படியே உயிரோட வச்சு அழகா அவங்க கொட்டை ஈரல் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. நம்மளால அவன் மட்டும் யாரு நம்ம உருவாங்க தானே. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேற ஆத்திரத்துல வேற இருக்காரு முத்துவேல் ஸ்டாலின். வேல்முருகன் மட்டும் தோக்கடிக்கிறதுக்கு ஸ்பெஷலா 100 படிப்பான். எப்படியும் வேல்முருகன் பண்ருட்டியும் ஜெயிக்கக்கூடாது, நெய்வேலியும் ஜெயிக்கக்கூடாது, குறிஞ்சிப்பாளையும் ஜெயிக்கக்கூடாது. காரணம் என்ன எடுத்து பேசுறான், அடங்க மாட்டேன்றான், வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்றான், நெஞ்ச நிமித்தான்றான். ஆமா, நான் சகாயம் அவருடைய பொன்மொழிகளான நெஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்று சொன்னவர், பொன்பரப்பி தமிழரசனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், எங்கள் புலவர் கலியபெருமாளை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், எல்லாவற்றுக்குமாக உலக தமிழினத்தின் ஒற்றை முகவரி 20 நாட்டினுடைய ராணுவம் எதிர்த்து நின்ற போதும் கடைசி நிமிடம் வரை களத்தில் நின்று போராடிய உலக தமிழினத்தின் ஒற்றை முகவரி வேலுப்பிள்ளை மகத்தான தலைவராக ஏற்றுக்கொண்டவர். எத்தனை புறாப்போடு எத்தனை தேசங்கள் வழக்கு போடு உலக தமிழத்தின் ஒற்றை முகவரி பிரபாகரன். சாதியை கடந்தவர். தமிழ் ஈழம் என்கிற மண்ணில் ஒரு பாலியல் பண்புரிமை நடக்கல, ஒரு கொள்ளை நடக்கல, ஒரு வழிபட்டு நடக்கல, ஒரு திருட்டு நடக்கல, மருத்துவ சொத்தை ஏமாத்தல, போலி டாக்குமெண்ட்ஸ் போட்டு மருத்துவ ஒரு பிள்ளையாரு ஒரு 500 சொத்தை ஏறி வாங்கிக்கல, மருத்துவ போன தூக்கிட்டு போகல, காதல் என்ற பெயர்ல காம வெறி பிடிச்சு அலையில. அந்த மண்ணுல தனி வங்கி இருந்துச்சு, தனி ராணுவம் இருந்துச்சு, தனி விமான படை இருந்துச்சு, தனி எல்லை பாதுகாப்பு படை இருந்துச்சு. அப்படிப்பட்ட தலைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த தலைவன் மீது உறுதிமொழி எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். என் தமிழக வாக்காளர் பெருமக்களே, மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்கள், திட்டக்குடியிலிருந்து தொடங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை இருகரம் கொடுத்து விடைபெறுகிறேன். நடந்து விடாதவர்கள் மாற்றத்திற்காக ஒரே ஒரு ஓட்டு. நீங்க எல்லாம் திமுக எல்லாம் பல கட்சிகள் இருப்பீங்க. நீங்க சிறுத்தைப்பா மீசை முடிக்கிட்டு நிக்குது, அங்க திமுக நிக்குது, அண்ணா திமுக நிக்குது. எல்லாரும் ஒரே ஒரு முறை, நீங்க என்ன கரப்பாட்டு வெட்டிக்காரரு உங்க கட்சிக்கு போட்டு உங்க அம்மா உங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னா ஒரு ஓட்டை வேல்முருகனுக்கு போட சொல்லுங்க. உங்க மண்ணிலிருந்து ஒரு தலைவர் உருவாக்கி வரட்டும். வாய்ப்புக்கு நன்றி. பிறகு பாருங்க எப்படி நசிக்கிட்டு போய் பாருங்க என் மக்கள் பாவம். இந்த மக்களுக்காக போற நம்முடைய வாழ்வியல் கட்சிக்கு ஒரு ஓட்டை போடுங்க கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பச்சை பாங்க அப்படியே போடலாம், அப்படியே போடலாம், இப்படிலாம் செய்யக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. நான் என்ன சினிமாக்காரனா, சூப்பர் ஸ்டாரா, நான் குஷ்புக்கு கோயில் கட்டுறீங்க, நாயனாவுக்கு செலவழிக்கிறீங்க, அப்படியேப்பட்ட ஆளு இல்லை. நான் உங்க வயிற்றுல பிறந்த கருப்பு தங்கம். அதனால கவலைப்படாதீங்க. நன்றி 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 நன்றி. விடுதலை சிறுத்தைகளின் பொறுமைக்கு நன்றி. நாங்க தேர்தல் திராவிட நம்மளை பிடித்தாலும் நாம் இந்த மண்ணின் மக்கள் பூர்வீக குடிகள் தமிழர்கள் என்ற உணர்வோடு அண்ணன் திருமாவர்களோடு வேல்முருகனுடைய நட்பு தொடரும் தொடரும் தொடரும். எத்தனை சதிகார கும்பங்கள் பிடித்தாலும் நினைத்தாலும் ஆதி தமிழகத்தின் கோட்டையை உருவாக்கினாலும் மருத்துவர் ஐயா அன்புமணிக்கு சண்டை நடந்தாலும் வேல்முருகன் இதுவரையிலும் ஒரு காலத்துல கோபமா வெளியே வந்து பேசினார், இதை பேச மாட்டார். சமூக நல்லிணக்கத்திற்காக பாடுபடுகிறார். ஆதலால் அருமை உறவுகளே, மாற்றத்து வருகிறது. அங்கே இருக்கின்ற நம்முடைய ஆசான் பொறுப்புடிக்கு வேட்பாளர் நிறுத்தல யார்
கணவன் இல்லாம கொலை செய்யப்பட்டு பச்சை கோபுரம் இருக்கிற அந்த தாயின் சட்டமன்றம் போகணும்னு நினைக்கிறேன். அதனால சமூக நிலைநிறுத்தத்தை கடைபிடிக்கிறேன், சமத்துவத்தை இருக்கிறேன். என்ஆர்சி எம்பியாக எதிர்ப்பு போராடுகிறேன். நீண்ட நாளில் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க. திமுக இஸ்லாமிய பயங்கரவாதிகள், அவர்கள் தீவிரவாதிகள், அவர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நடவடிக்கிறார்கள். உண்மை சட்ட அமைச்சர் ரகுபதிக்கு சட்டமன்றத்தில் எலெக்ஷன் நடக்கும் போஸ்ட் வாக்குவாதம் நடந்துச்சு, வாக்குவாதம் நடந்துச்சு, ஆட்சி ஆவணங்கள் அப்படியே இருக்கிறது. அவருடைய ஆனால் நடக்கக்கூடாது, அஞ்சு வேலைக்கு இஸ்லாமிய கூடாது. திமுக விவசாயிகள் உற்பத்தி செய்த விலையை கட்டப்படியான நியாயமான வளர்கிறது. நெல்லுக்கு வரவேற்ற, கரும்புக்கு வரவேற்ற, எருக்கு வழங்குகிறது. உறவுகளை நன்றி சொல்லுங்கள். அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிற இன்னும் கல்லூரி பண்புகளை அமைவதற்கு காரணமாக இருக்கிறோம். கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை நடக்கிறது, வன்முறை நடக்கிறது, ஒன்று பார்த்தாலும் இதெல்லாம் கற்பிக்கப்பட்ட வகுப்புகளுக்கு வாழ்க்கைக்காரர்கள் எடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த அரசு சகோதரர் ஓட்டப்படுங்க. ரொம்ப கருத்து, ரொம்ப நிமித்தம் கம்யூனிஸ்ட் தோழர்களே, நேர்முச்சு உறவுகள் ஒரு சீட்டு நமக்கு சீட்டு தர மாட்டேன்றான். 4 5 ஆகிறாங்க, பாத்துக்கிறா கூட 2 ஆகிறாங்க. அந்த புதிய மனப்பான்மை எடுத்து பாருங்க. வெளியே வந்திருக்கிறேன் அரசு உறவுகளே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒரு காரணம் தமிழ் அர்ச்சனை முடியாக, அழகு முடியாக, ஆட்சி முடியாக, ஒன்றும் தமிழ் வெள்ளி தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் ஒன்றும் தமிழ் வெள்ளி தமிழ் என்று சொன்ன முன்னிட்டா தமிழர்கள் மறந்துவிட்டது, தமிழர்கள் வேலைவாய்ப்பை தடுத்து விட்டது. அதனால் அறிஞர் உறவுகளே, வேலை உற்சாகப்பட்டது கருத்துப்படி பிடித்த ஸ்டாலின் அடுத்தது மோடி வரும்போது நல்லப்படி பிடிக்கிறாரு. இருந்து தெரிவிக்க அந்த பாசிசை எதிர்ப்பு ஆக உண்மையின் நேர்மையாக மக்களுக்காக பேராளுங்க ஒரு வாழ்க்கை பாருங்க. இந்த கடலூர் மாவட்டத்தில் நம்மும் நிறைந்த ஒரு கட்சியை தொடங்கி நடத்துகிற ஒரு வாழ்க்கை பாருங்க. அறிஞர் உறவுகளே, தாய்மார்களே, நண்பர்களே, யாராருக்கும் இருக்க பாருங்க. இந்த நம்மின் ஓய்வூதியம் தொடங்கியிருக்கிற தமிழக ராஜகுமி கட்சிக்கு ஒரு வாழ்க்கை பாருங்கள். தமிழ்நாட்டில் ஓய்வூதியம் வேலைப்பட்ட எடுத்து ஒரு வாழ்க்கை பாருங்கள். படித்த இளைஞர்களுக்கு மத்திய அரசு கல்விகளில் 90% வேலைப்பட்ட எடுத்து ஒரு வாழ்க்கை நம்பினேன். நன்றிமா அம்மா, நன்றிகள். தேர்தல் இருக்கிறம்மா, எனக்காக விவசாயிகளுக்காக போராடுறேன். தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுங்கம்மா. தமிழக வேலை தமிழுக்கு இந்த போராடுங்க. ஒரு தாய்மொழி தமிழ் அவரும் இல்லை, அச்சனம் இல்லை, இருக்க வேண்டும் என்று ஒரு வாழ்த்து கொடுங்கம்மா. எங்கும் தமிழ், ஒன்றும் தமிழ் என்று சொன்னவர்கள் எங்கே தமிழுக்கு பேருகிற அழகத்துக்கு தமிழ்ந்தார்கள் என்று சொன்னா அதற்காக கூட்டம் என்று விளையாடினார்கள். உங்கள் சீட்டு வேண்டாம், உங்கள் ஓட்டு வேண்டாம். இதே ஒரு கடலூர் மாவட்டத்து மக்களுக்கு உறுதிப்பட்டு எந்த இடங்களில் தமிழ் ஒத்து வர வேண்டும். நம்ம இப்போது காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல படம் வேலை கேட்டவன் நானு. அதுக்காக எனக்கு ஓட்டு சொல்லுங்க. உங்கள் வந்தவங்க வரவேற்று ஆட்சி மொழியாக வேண்டும், அழகு மொழியாக வேண்டும், கோயில் மொழியாக வேண்டும், உடம்புக்கு மொழியாக வேண்டும் என்றால் இஸ்லாமிற்கு நீண்ட நாள் உணவு வேண்டும் என்று சொன்னவர். அறிவு எழுதுகிறோம். ஜாதி தலைவர் இல்லாத தமிழ்நாடு சொன்னவர். மத திட்டங்கள் இல்லாத தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்னவர். தேர்தல்கள் காத்திருப்பு சோதரா சோதரா நமது நிறுவனத்திற்காக மத நிறுவனத்திற்காக போராடுகிற சின்னம் கேமரா. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த சின்னம் கேமரா. மாவட்ட
மாவட்டத்திற்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி, பகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த சின்னம் மாற்றி சின்னம் கேமரா. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி கல்லூரியில கொண்டு வந்து 7 மாணவ செல்வங்கள் சின்னம் கேமரா. அடுத்து நீங்க கட்சிக்காரங்க எத்தனைக்கு போடுங்க, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை எனக்கு போட சொல்லுங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நான் தான் போறேன், நான் தான் சொல்லிட்டு போறேன். அருமை நண்பர்களே, ஒரே ஒரு முறை ஆவித்த அரச பயனாளர்களுக்கு ஒதுக்கு சிறைச்சென்ற இந்த சாதிகளை அனைத்து ஒதுக்கி 75 சுற்றச்சாவடி வேண்டாம் தமிழ்நாட்டில் இருந்து கேட்டவன் ஆவித்திர என்னாச்சு மாவட்ட கட்டுப்பாடு அறகட்டவன்